This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect job for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account. You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கும் விருப்பமாக இருக்கா? அப்போது நீங்கள் உங்களோட நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்கள் இந்த காணொளி கேரளாவில் சமீபத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமூட்ட ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க. அதாவது ஒரு குழந்தை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பபிள் கம் என்ன சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு தொண்டையில் மாட்டிருச்சு. மாட்டினோடனே இமீடியட்டாக பக்கத்தில் 2-3 பேர் நின்றுருக்காங்க. உடனே அந்த குழந்தை போய் ஏதோ மாட்டிக்கிச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இமீடியட்டாக ஒருத்தர் அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி வயிற்றில் வந்து ப்ரெஸ் பண்ணுறாரு, துப்ப சொல்கிறாரு. சில மென்யூவர் பண்ணோடனே அந்த குழந்தை வந்து துப்பிடுச்சு. இமீடியட்டாக வந்து அந்த குழந்தை வந்து நல்லாயிடுச்சு. ஸோ ரொம்ப ஒரு எனக்கே வந்து ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயம். சரிங்களா? என்ன அப்படின்னா இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்க. சமீபத்தில் கூட ஒரு குழந்தை வந்து வாய்க்குள்ள வண்டு போய் ஒரு ஊரில் இறந்துருக்கு. சரிங்களா? அப்புறம் பேராசிட்டமால் மாத்திரை முழுங்க ட்ரை பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து இப்போ சமீபத்தில் இறந்து போயிருக்காங்க. நிறைய அந்த தொண்டையில் ஏதாவது ஒரு பொருள் மாட்டி இறக்குறதுங்கிறது நம்ம ஊரில் நிறைய நடக்குதுங்க. ஏன்னா தொண்டையில் இப்போ நம்ம முழுங்க ட்ரை பண்ணும்போது மூச்சு குழாயில் போய் ஒரு பொருள் குழந்தைங்களுக்கு மாட்டிருச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் தான் ஒரு கிளினிக்கோ ஏதோ இருக்குன்னா கூட அது போகிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஏன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1-2 நிமிஷத்தில் நீங்கள் அந்த பொருளை உள்ளேருந்து வெளியே எடுக்கலை அப்படின்னாவே உங்களுக்கு டோட்டலாக மூளைக்கு போகிற ஆக்சிஜன் வந்து கட் ஆகிடும். உங்களுக்கு வந்து இறப்பு வந்து நடந்துடும். அதனால தான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஏதோ தொண்டையில் மாட்டி இறந்து போன சம்பவம்லாம் நிறையா வந்து பெரியவங்களுக்கு கூட நடந்திருக்கு. அதுவும் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப காமன். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று குழந்தைங்களுக்கு தொண்டையில் ஏதோ ஒன்று மாட்டிடுச்சுன்னா டக்குன்னு பண்ண வேண்டிய விஷயம் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஹெய்ம்லிச் மேன்யூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய குழந்தைக்கு இது மாதிரி தொண்டையில் மாட்டிருக்கு அப்படின்னா அந்த குழந்தைய பின்னாடி இருந்து நீங்கள் கட்டி பிடிச்சி வயிற்றில் வந்து இப்படி அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு வயிற்றில் இப்படி ப்ரெஸ் பண்ணணும்.